கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலம் கிருபையின் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. ஒரு நபர் மற்றொருவரை மன்னிக்க கூடும், ஆனால் அவர் அதோடு கூட தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை அவருக்கு அளிக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் நாம் பெறுகிறோம். பாவ மன்னிப்போடு கூட ஏன் கிருபையின் ஐஸ்வர்யமும் கொடுக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட்ட அக்குறிக்கப்பட்ட பாவத்தையும் அதன் விளைவுகளையும் மேற்கொள்ள ஒருவருக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் இன்றியமையாததாய் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒருவனிலுள்ள பிரச்சனை கோபமாயிருக்கலாம். இதற்காக அவன் உண்மையான இருதயத்தோடு கர்த்தரிடம் மன்னிப்பை கேட்கும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அக்கோபத்தை மேற்கொள்வதற்கான கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்கிறான். பல்லாயிரக்கணக்கான நல்நோக்குடைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்திலுள்ள வல்லமையை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலுள்ள மகிமையான வல்லமையை விளங்கிக் கொள்ளும்படியாக உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமாயின் நீங்கள் உங்கள் எல்லா பாவங்களுக்காகவும் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு மன்னிப்புக்காக கெஞ்சுவீர்கள். அப்பொழுது அவ்வெல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படுவதுடன் பாவங்களுடன் சம்பந்தப்பட்ட பாவ சுபாவங்களை, அதாவது பெருமை, கோபம், பொறாமை, இச்சை, பேராசை, கசப்பு, மன்னிக்க முடியாத ஆவி போன்ற எவையாயிருப்பினும் அவற்றை மேற்கொள்வதற்கான கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் மூலமாக கிடைக்கும் கிருபையின் ஐஸ்வர்யங்கள் தாழ்மை, சாந்தம், அன்பு, தூய்மை, தயாள குணம், மன்னிக்கும் சுபாவம் போன்றவற்றை நமக்கு அளிக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் ஒருவேளை புகைப்பிடித்தலுக்கு அடிமையாயிருந்து உண்மையான மனஸ்தாபத்துடன் மனந்திரும்பினால் கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய அப்பாவத்தை நீக்கி உங்களை கழுவி சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அப்பாவத்தை மேற்கொள்வதற்கான கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் அது உங்களுக்கு அளிக்கும். தேவனுடைய கிருபையால் அதன் வாசனையையே நீங்கள் வெறுப்பீர்கள். ஆமேன்.